அதாவது தலைவர் காமராஜ் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று நான் துடித்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை ஓங்கி இருந்த நேரம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ரொம்ப வேகமாக இருந்த நேரம். அந்த நேரத்தில் காமராஜை அவர்களை நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன். அவரிடத்திலே போய் நான் கட்சிக்கு வேலை செய்ய வருகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பாலிடெக்னிக்கல் படிப்பு முடிச்சதும் வாங்கினேன். முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று மேடை ஏற்றுறேன் அப்படின்னு. அது வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே வா, அரசியலை பார்த்துக்கிட்டே வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், படிப்பை விட்டுறாத, படிப்பை கவனம் பண்ணு, படிச்சு நீ ஒரு பொறியாளராக வந்ததற்கு பிறகு என்னை பார் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், வச்சிருக்கேன். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் மேடை ஏறு. அதாவது என்னுடைய கல்வி கெட்டு போய்விடக் கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். எல்லாருக்கும் கல்வியை தந்தவர், எனக்கும் என் கல்வியும் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். அவருடைய சீடன் நான், அவருடைய தொண்டன் நான், அவருக்கு அணுக்க தொண்டன் நான், மிக நெருக்கமானவன். அவருக்கு என்ன வேண்டும், எது கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். எப்போ அவருக்கு காபி கொடுக்கணும், எப்போ டீ கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் தென்பகுதிக்கு தலைவர் காமராஜ் அவர்கள் வருகிற போது அவருக்கு பின்னால உள்ள கார்ல நான் போய் கொண்டிருப்பேன். அந்த அளவுக்கு நான் அவரிடத்தில் நெருங்கி அருமையாக பழகியவன், அவருக்கு அருமைச்சீடனாக இருந்தவன், அவருக்கு தொண்டனாக இருந்தவன். அவர் டெல்லியில இருந்து எதை நினைக்கிறாரோ அதை திருநெல்வேலியில இருந்து நான் சொல்லி கொண்டிருப்பேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்பார்கள், என்ன அவர் டெல்லியில் இருக்காரு, நீங்க அவர் மாதிரி எங்க பேசுறீங்களேம்பாங்க. ஒரே கருத்து, ஒத்த கருத்து, ஒரே கொள்கை, ஒரே லட்சியம். அந்த அடிப்படையிலே காமராஜ் அவர்களிடத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தவன் நான்.